நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். டெல்லியில் பிரதமர் மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார் தமிழக முதல்வர் விஜய். மோடியை குறைந்த நேரம்தான் சந்தித்தார் முதல்வர். ஆனாலும் இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட்டன. விஜயின் வெற்றியை பாராட்டிய மோடி அவருக்கு சில ஆலோசனைகள் அளித்தாரா? நீங்கள் உட்பட அமைச்சர்கள் அனைவருமே புதியவர்கள். அரசு செயல்படுவது எப்படி என்பது குறித்து அமைச்சர்களுக்கு ஒருங்கிணைப்பு பயிற்சி ஆலோசனை கூட்டம் நடத்துங்கள். அது உங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என முதல்வரிடம் பிரதமர் கூறினாரா? நான் எப்போதும் என் அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் சொல்லும் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிருபர்களுடனோ அல்லது தெரியாத ஆட்களுடனோ பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரகசிய கேமரா மூலம் நீங்கள் பேசுவதை பதிவு செய்து உங்களையோ அல்லது அமைச்சர்களையோ மாட்டிவிட முயற்சிகள் நடக்கலாம். இதை உங்கள் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் தெரிவித்து மிகவும் கவனமுடன் பணியாற்ற சொல்லுங்கள் என்றாராம் பிரதமர் மோடி. தமிழகத்திற்கு ஆனைமங்கல செப்பேடுகள் விரைவில் அனுப்பப்படும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவும் மோடி உறுதியளித்துள்ளார். விஜயின் நிதானம், அமைதியாக இருக்கும் தன்மை, எதற்கும் உடனே பதில் தராமல் அமைதியாக யோசித்து பேசுவது போன்றவற்றை பிரதமர் மோடி ரசித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே இந்த சந்திப்பின் போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் தந்தார் விஜய். அந்த மனுவில் நலத்திட்டங்களுக்கு நிதி உதவி, மேகதாது அணை விவகாரம் என பல விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த மனு மீதான நடவடிக்கை குறித்து ஒரு நோட் போட்டு தனக்கு தெரிவிக்கும்படி தன் இரண்டாவது முதன்மை செயலரான சக்திகாந்த தாஸுக்கு உத்தரவிட்டுள்ளாராம் மோடி. தமிழக கேடரைச் சேர்ந்த சக்திகாந்த தாஸ் ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி, ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பதவி வகித்தவர். தற்பொழுது பிரதமர் அலுவலகத்தில் மோடிக்கு இரண்டாவது முதன்மை செயலர் பதவியில் உள்ளார். இவரும் முதல்வர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கேபினெட் செயலர் பதவி மத்திய அரசின் முக்கிய பதவி. அனைத்து துறை செயலர்களாக உள்ள IAS அதிகாரிகளுக்கு தலைவர் இந்த கேபினெட் செயலர். இந்த பதவியில் இருப்பவர் தமிழகத்தைச் சேர்ந்த TV சோமநாதன். இவரும் விஜயை சந்தித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.